ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் பாசிப்பருப்பை வச்சு நல்லா டேஸ்டியாக வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணியில் ஒரு 2-3 முறை நல்லா நம்ம பாசிப்பருப்பை அலசிட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை தண்ணியில் ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டு வச்சுடுங்க. பாசிப்பருப்பில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நல்லா ட்ரை ஆகிட்டு வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த வடிகரண்டிலே விட்டுருங்க. தண்ணி இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு வடிகரண்டிலே நான் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாயில் இப்போ நான் இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இப்போது வறுப்பட்டு வந்துருச்சு. நம்ம ஈரமாக தான் பாசிப்பருப்பை சேர்த்துருந்தோம். ஆனால் நம்ம வறுக்க நல்லா ட்ரையாக வந்துடணும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். லைட்டாக கலர் மாறினா பரவாயில்ல, ஆனால் ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு வறுத்துறாதீங்க. இப்போ கரெக்டாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். லைட்டாக கலர் மாறுற மாதிரி தான் நான் வறுத்து எடுத்துருக்கேன். ரொம்ப எல்லாம் தீய வைக்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். சூடு நல்லா ஆறட்டும். பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. அதனால் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். பாசிப்பருப்பு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதாவது ரொம்பவும் பவுடராக இருக்க தேவையில்ல, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும். அதாவது ரவை பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ அதே கடாயில் நான் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் முந்திரியை மட்டும் நீங்கள் சேர்க்காமல் கூட பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் நிறைய போட்டு செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வெறும் முந்திரி மட்டும் போட்டு செய்கிறேன். முந்திரி இப்போ ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். வெறும் முந்திரி மட்டும் நெய் இல்லாமல் எடுத்துக்கலாம். முந்திரியை வறுத்ததுக்கப்புறமா இந்த நெய்லேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரவையை சேர்த்துக்கிறேன். ரவையை 1 நிமிஷத்துக்கு இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு நெய்யில் இந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். 3 நிமிஷத்துக்கு பாசிப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உருண்டை கட்டாமல் நல்லா நைஸாக நமக்கு அல்வா கிடைக்கணும். அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுக்க உருண்டை கட்டுறதெல்லாம் சரியாயிட்டு நல்லா நைஸாக நமக்கு கிடச்சிரும். சேர்த்துருந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணியாச்சு. அதே சமயம் கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண திரும்ப நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். நான் சேர்த்துருக்கிற இனிப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், எல்லோரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு. ஒருவேளை நீங்கள் இன்னும் ரொம்ப அதிகமாக திகட்ட ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/4 கப் இல்லை 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை அதிகமாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி இப்போ கொஞ்சம் இலக்கமான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ திரும்பவும் நம்ம குக் பண்ண நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன்.
கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம 1/4 கப் நெய் சேர்த்துருந்தோம். இப்போ திரும்பவும் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு நெய் நான் வந்து சேர்த்துருக்கேன். அல்வான்னு சொன்னாலே நெய்யோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்தெடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரியும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் சேர்த்துருந்த நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்றதுக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைட்டாக சும்மா அப்படியே வெறும் கையாலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தொடும்பொழுது ஒட்டாமல் இருந்துச்சுனாலே போதும். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ஒட்டுச்சுன்னா தான் இன்னும் வேகலை அப்படின்னு அர்த்தம். வேகாமல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது வாயிலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். மாவு வந்து பச்சையாக இருக்கிறதுனால நல்லா டைம் எடுத்து குக் பண்ணிங்கன்னா தான் அல்வா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது கரெக்டான பதத்தில் நம்ம வந்து அல்வாவை ரெடி பண்ணியாச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுட சுட கொடுத்தீங்கனாலும் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை ஆறுனதுக்கப்புறமா கூட நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பாசிப்பருப்பை வச்சு அல்வா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.